எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். காலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினீரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் குனிந்து நம்மளை தூக்கி எடுக்கிறவர். ஆமென். மனிதர்கள் நம்மளை மிதிப்பாங்க பாருங்கள், ஆனால் அவர் ஹல்லேலூயா, அழாதே கலங்காதே, நான் தூக்கி விடுகிறேன் என்று சொல்லி இந்த காலில் அவங்களை தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் சத்துரு பொறாமை கொண்டு உன் கண்களுக்கு தெரியாமல் குழியை தோண்டலாம், அவனே ஒரு நாள் அதில் விழுந்து அழிந்து போவான். தேவனோ உன் கால் குழில் சிக்காதபடிக்கு காத்து உயரமான இடங்களிலே உன்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஒன்றுமே வாய்க்க மாட்டேக்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் பாருங்கள், வீட்டில் 2 ஆண் பிள்ளைகள். ஹல்லேலூயா. 2 பேருக்கு திருமணம் ஆயிற்று. ஒரு வீடு, அந்த வீட்டை தம்பிக்கு எடுக்கணுன்னு ரொம்ப ஆசை. அண்ணன் போய் கேட்காரு, என் சொத்து எனக்கு பாதி வேணும்னு சொல்லி. அம்மா அப்பா இல்லை, அவங்க இறந்துட்டாங்க, தர முடியாது, எனக்கு தான் அந்த வீடு, இப்போ எனக்கு பாதி கொடு, இடமாவது கொஞ்சம் கொடு, அதெல்லாம் தர முடியாது. சண்டை பாருங்கள், கோர்ட்டு கேஸுமாக சண்டை நடக்குது. அதில் இவ்வளோ ஒரு ஆசை பாருங்கள். 2 வேணால் 2 இது கொடுக்கணும் பாருங்கள். இவருக்கு என்ன செய்யணும், நம்ம மனைவி நம்ம நல்லா இருக்கணும், இப்படி தான் அவருக்கு ஆசை பாருங்கள். அதனால் பாருங்கள், அனுதினமும் சண்டை. எனக்கு கொடுன்னு அண்ணன் கேட்க, தம்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, ஒரே சண்டை. ஆனால் பாருங்கள், அவர் என்ன செஞ்சார், மந்திராதம் பண்ணிட்டார் தம்பி. எங்கள் அண்ணனை கொண்டுட்டா இனி எங்கள் வீட்டுக்கு வந்து சொத்து தானே கேட்க மாட்டான், இனி எங்கள் அண்ணி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். எவ்வளோ ஒரு ஆசை பாருங்கள். இந்த நாட்களில் உங்களுக்கு கூட இப்படி மந்திராதம் பண்ணுறாங்களா? ஒரு சொத்துக்காக உங்கள் வியாபார ஸ்தலங்களில், உங்கள் வேலை ஸ்தலங்களில் இப்படி போட்டிகள் பொறாமைகள் எழுப்பி குழியை தோன்றாங்களா? குழியை தோண்டது மாத்திரமல்ல, ஒரு நேரம் குழி தோண்டதை மட்டும் விட மாட்டாங்க பாருங்கள். திரும்ப திரும்ப குழி தோண்டுவாங்க, திரும்ப நினச்சிவாங்க, இன்னும் ஒன்றும் பண்ணலையே, இன்னும் நல்லா தானே இருக்காங்க, இவ்வளோ மந்திராதம் பண்ணி ஒன்றுச்சில்ல, திரும்ப பணத்தை கொண்டு கொடுப்பாங்க பாருங்கள். திரும்ப பணத்தை கொடுத்து இன்னும் மந்திரத்தை பண்ணு என்ன சொல்கிறாங்க, பணத்தை கொண்டு. அதை தான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்ட குழியிலே தானே விடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகா சங்கீதக்காரர் எழுதிக்காரு பாருங்கள். சவுல்ராஜா குழியை வெட்டினார். ஹல்லேலூயா. சொந்த மகன் பாருங்கள், ராஜாவாக மாறன்னு சொல்லி ஆசைப்பட்டார். சொந்த மாமா அவனை குழி வெட்டினார். அல்ல மரணத்துக்கும் எனக்கு 1 அடி தூரம்னு சொல்லி தாவி சொல்கிறாரு. இன்றைக்கி உங்களுக்கும் மரணத்துக்கு 1 அடி தூரமா? மந்திரவாதத்தினால, பில்லி சுனித்தினால பொறாமை கொண்ட மக்கள் உங்களுக்கு மந்திரவாதம் பண்ணிட்டாங்களா? உங்கள் சொந்த பந்தங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க மந்திரவாதம் பண்ணிட்டாங்களா? ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி பாடு அனுபவித்த மாதிரி தெரியும், அழுத மாதிரி தெரியும். வியாதியோடு நீங்கள் தத்தெழுத்து கொண்டு இருக்கலாம், கடனோடு தத்தெழுத்து கொண்டு இருக்கலாம், கணவன் மணி சண்டை போட்டு தத்தெழுத்து கொண்டு இருக்கலாம், வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஒரு நாள் இந்த குழியில் அவங்க சிக்கிக்கொள்ளுவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாதங்க. செபத்தை விட்டுறாதங்க தேவ பிள்ளைகள். துதிங்க, வைராக்கியமாக எழும்புங்க. ஹல்லேலூயா. நீ மந்திராதம் பண்ணியிருக்கியா, நீ எனக்கு குழி வெட்டியிருக்கியா, நான் செபிப்பேன் பாரு, இன்னும் குழி தோன்றியா, இன்னும் நான் செபிப்பேன், இன்னும் நான் பரிசுத்தமாக வாழுவேன், இன்னும் நாங்கள் செபிப்போம். தேவனுக்காய் வாழும் சொல்லி ஒரு வைராக்கியமாக நீங்கள் எழும்பும் பொழுது பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாக எழுங்கி வந்து அவங்க வெண்ட குழியில் அவங்கள தூக்கி போடுவார். யுத்தம் கர்த்தருடைய தேவ பிள்ளைகளை. அதில் சோர்ந்து போயிடாதாங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஏக்கா இவ்வளவு எனக்கு சோதனை மேலே சோதனைக்கா, என்ன பண்ணனேன்னு தெரியல, வருமானத்துக்கும் வழி இல்லை, என்ன பண்ணன்னு தெரியல, இருக்க சொத்து எனக்கு விற்க மாட்டுக்கு. செபிக்கும்போது ஆவியனை சொன்னார், ஹல்லேலூயா. மந்திரவாத வல்லமாம்மா, இந்த குடும்பம் அப்படியே உடஞ்சி நொறுங்கி கிடக்குது, நீ கட்டுகளை உடச்சி எடுன்னு சொன்னார் பாருங்க. கதறினேன், கண்ணீர் வடித்தேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பாருங்கள் மந்திரவாதத்தினால் தத்தெழுத்து கொண்டு இருக்குது. தெரியல பாருங்கள், யார் மந்திரவாதம் பண்ணுறா, எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்கு தான் பாருங்க, நீங்கள் செபிக்கணும், அபிஷேகத்தை நீங்கள் கேட்கணும். பிசாசின் தந்திரங்களை ஆவியை கற்றுக் கொடுப்பா. உன் தந்திரங்களை முறி அடிக்கும்படியே பாருங்கள். தாவீது கூழாங்கல் எடுத்துகிட்டு போகிற ஒரு கல்லால் போட்டு வந்துட்டார். ஒரு கூழாங்கால கோழியத்தை முறியடிச்சு வர பாருங்க. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை பிடிச்சிட்டா போதும்,
குழியை வெட்டி ஆழமாக்குறான். வெட்டினா குழி தானே விழுந்தான். எனக்கு குழி யார் யார் வெட்டினாங்களோ அவங்க அந்த குழியை விழுந்துட்டாங்க. அதுதான் ஒரு கல் பாருங்கள், வேத வசனமாக்கி அந்த கல்லை எடுத்து அடிக்கும் பொழுது பாருங்கள், குறி வைத்து அடிக்கும் பொழுது தாவீது அப்படியே குறி வச்சு அடித்தார். அந்த கோலியத்தை பார்த்து பயப்படலை, உருவத்தை பார்த்து பயப்படலை, பேசுகிறத பார்த்து பயப்படலை. ஒரு வசனம் தான் பாருங்கள், நீங்கள் எடுத்து பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய எடுக்கிறவங்களை அழைக்கிறா. நீ சோர்ந்து போயிடாதங்க. ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிகிட்டே இருந்தா அவன் பாருங்கள், உங்களுக்கு குழி வெட்டவன் நல்லாகிட்டே தான் இருப்பான். நீங்கள் ஐயோ ஐயோன்னு சொன்னால் உங்களை நம்ம ஐயாக்கி போட்டே தான் இருப்பான் பாருங்கள். தைரியமாக இருங்க. நீதிவான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். நான் தைரியமாக இருப்பேன். இந்த பாடு பிரச்சனை மேற்கொள்ள முடியாது. இது காலு கீழே தான். இனி என்னுடைய கால் இந்த குழி சிக்காது. அவர் உயரமான இடங்களை என் குடும்பத்தில் நடக்க பண்ண போகிறார். என் வியாபாரங்கள் மீண்டும் எழும்பும். என் கடன் பிரச்சனை மாறும், வியாதி மறையும், ஸ்கூலில் பிரச்சனைகள் மாறும், ஆஃபீஸில் பிரச்சனை மாறும். ஹல்லேலூயா. நீ விசுவாசம் அறிக்கையிடுங்க தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அவர் குனிந்து உங்களை தூக்குவார். விசுவாசம் அறிக்கையிடுங்க. இன்றைக்கி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பொறாமைகள், போட்டிகள் எழும்பிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் சொன்னார், அவன் உட்காந்துருக்க சேரில் நான் உட்காந்து ஆகணும். என் படிப்பு என்ன, என் அந்தஸ்து என்ன, இவன் இப்போ வந்தவனுக்கு அந்த சேரை கொடுத்துட்டாங்களே, நான் இருக்க வேண்டிய சேர் அல்லவா, நான் இருக்க வேண்டிய சீட்டு அல்லவா அப்படின்னு சொல்லி பாருங்கள் மந்திராதம் பண்ணார். ஆனால் அந்த மனிதன் செபிக்க ஆரம்பித்தார் பாருங்க. தெரிஞ்சிச்சு இவர் பொறாமப்படுறாரு, மந்திராதம் பண்ண தெரிஞ்சு உடனே செபிக்க ஆரம்பித்தார் பாருங்க. கத்தர் விட்டு கொடுக்கல, மேலும் மேலும் வைத்துட்டே போனார். அந்த மகன் வேலையை விட்டே ஓடிட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கி செபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பலத்தை பாதுகாப்பு உண்டு. தேவ பிள்ளைகளை, தூதர் பணி உங்களுக்கு உண்டு, வார்த்தை உண்டு, அபிஷேகம் உண்டு, வல்லமை உண்டு. இன்றைக்கி அழுது கொண்டு இருக்கலாம், நீ என்னால் அழ வேண்டிய தேவையில்லை. நீ கதறி கொண்டு இருக்கலாம், தத்தழுது கொண்டு இருக்கலாம், ஐயோ ஐயோன்னு சொல்லி. ஆனால் சிரிக்கிறக்கு ஒரு காலம் இருக்குது பாருங்கள். அது இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாய் மாறும். சபல வரிக்கார், முன்னால் செங்கடல், பின்னால் பார்வன் துரத்துறான். என்ன பண்ணன்னு தெரியலை, கதறுதாங்க, புலம்புறாங்க. கத்தர் கொஞ்சம் ஒரு மாதம் இல்லை உட்காரு, நான் உனக்கு பாலம் கட்டி தாரேன், அது பேர் பாலத்து மேலே ஏறிப்போன்னு சொன்னாரா? இல்லை பாருங்க, செங்கடலை பிளந்தார். அதில் வழி திறந்து விட்டார். தேவ ஜனங்கள் போனாங்க. பின்னால் துரத்தி வந்த பார்வன் சேனை கத்தரை அழித்தார். பார்வன் சேனை நினச்சாங்க, ஐயா செங்கடலையே பிளந்துட்டு நம்மளும் போய் அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடிமைப்படுத்தலாம் நினச்சாங்க. ஆனால் அழிந்து போனார்கள். அதே செங்கடல் அழிஞ்சு போனாங்க. அந்த செங்கடல் தான் இஸ்ரவேல் வழி திறந்து கொடுத்துச்சு. அதே செங்கடல் பார்வோன் சேனைகளை மூழ்கடிச்சது. இன்றைக்கி உங்களுக்கு விரோதம் எழும்புற பார்வோன் சேனையா குழி வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா? ஷவல பரிக்கிற சோர்ந்து போகாதாங்க தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுங்க, எழும்பிருங்க, அவரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க, பாடுங்க, ஜெபிங்க, பரிசுத்தமாக இன்றைக்கி வாழுங்க. குழியை வெட்டி வெட்டி அவன் ஆழமாக்கிக்கிட்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. அவன் தான் அந்த குழியில் விழ போகிறான். ஹல்லேலூயா. எனக்கு நிறைய குழி வெட்டினாங்க பாருங்கள், அந்த குழியில் அவங்க தான் விழுந்தாங்க. இன்னும் நிறைய பேர் குழி வெட்டுறாங்க, அவங்க தான் விழ போகிறாங்க. நான் விசுவாசம் அறிக்கையிடுறேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு இரவும் பகலும் பாருங்கள், ஆண்டவர் சபத்தில் உட்காந்துருக்கிறேன். குழியை வெட்டி ஆழமாக்கினா அவனே அந்த குழியில் விழுந்தான். அவ்வளோதான் பாருங்கள், சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த குழியில் நானும் குடும்பம் விழ மாட்டோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய மேன்மையை கெடுத்து போடுறாங்களா? உங்களுக்கு வர வேண்டிய நன்மை கெடுத்து போடுறாங்களா? சோர்ந்து போகாதங்க, 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ராஜா இயேசு அபிஷேகம் என் தலை மேலே, ஒன்றையுமே நான் இழந்து போவதில்லையே. சாத்தான் திருடி போனதெல்லாம் இழந்திட மாட்டேன், சாத்தான் திருடி போனதெல்லாம் இழந்திட மாட்டேன். 7 மடங்காய் திரும்பவும் நான் பெற்றுக்கொள்ளுவேனே. இயேசு ராஜா அபிஷேகம் என் தலை மேலே, ஒன்றையுமே நான் இழந்து போவதில்லையே. பச்சை புழு பட்சித்ததெல்லாம் இழந்திட மாட்டேன், 100 மடங்காய் திரும்பவும் நான் பெற்றுக்கொள்ளுவேனே. இயேசு ராஜா அபிஷேகம் என் தலை மேலே, ஒன்றையுமே நான் இழந்து போவதில்லையே. ஹல்லேலூயா. கணவன் இறந்த உடனே எல்லாரும் நினச்சாங்க, மந்திராதம் பண்ண மக்கள், பொருளாத பொறாமக்கள் தான் நினச்சாங்க, அவர் இறந்துட்டார், இனி அவ்வளோதான், கோயம்புத்தூரில் இருக்க முடியாது,
ஊழியம் செய்ய முடியாது. அப்படியே அழுது 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 அவளும் இறந்து போயிடுவான்னு சொல்லி தான் பொல்லாத மக்கள் நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் சொல், அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணிடாதம்மா, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே, தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார், வாதை உந்தேன் கூடா, நான் அவன் கூட இருக்கிறேன். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணிடாத, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்து திருத்த வச்சுருக்கிறேன். மந்திரவாதத்தை பார்த்து பயப்படாத, பொல்லாத மக்களை குறித்து பயப்படாத, உனக்கு நான் முன்னால் செல்கிறேன் சொன்னார் பாருங்க. அல்லேலூயா. அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய கிருபை என் மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், செபி, இன்னும் துதி. உன்னை கொண்டு உடைக்கப்படுற மக்களுக்கு ஆறுதலாய், உன்னை கொண்டு மந்திரத்தினால புலம்பி கிடக்கிற மக்களை விடுவிக்க முடியாய், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை சிவன் சொன்னார் பாருங்க. அந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. அவருடைய கிருபை நீ நடத்துகிறது பாருங்க. எனக்கு செய்தி கொடுக்க தெரியாது, வேத வசனம் தெரியாது, நான் ஒரு பைத்தியம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பைத்தியங்களை தான் அல்லேலூயா அவர் ஞானிகளாய் மாற்றுகிறார். இன்றைக்கி பைத்தியமாய் தெரியலாம் உங்கள் குடும்பம். உங்கள் குடும்பம் இன்றைக்கி ஒன்றுக்கு உதவாத குடும்பமாய் மற்றவங்க கண்களுக்கு முன்பாக தெரியலாம். ஆனால் உங்கள் குடும்பத்தை தான் கர்த்தர் நேசிக்கிறார். ஒன்றுமே இல்லைன்னு புலம்பலாம், வியாதியில் கஷ்டப்படலாம். அல்லேலூயா. கூலியை வெட்டி வெட்டி ஆழமாய் கொண்டு இருக்கலாம் பொல்லாத மக்கள். ஆனால் அவங்க அந்த கூலியில் விழப்போகிறாங்க. அந்த கூலி உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற போகுது. யோசேப்பு கண்ணமார் வெட்டின கூலி ஆசீர்வாதம் மாறிட்டு உங்களுக்கு மாறும். அல்லேலூயா. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. மாறும் பாருங்க, மாறும். சபல உயரமான இடங்களில் கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுவார். உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். நீங்கள் சோர்ந்து போயிடாதங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் நீ சொல்லுங்க, இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கேன் பிசாசை, என்னை தொட முடியாது. நீதி செய்கிற மகா, நீதி செய்கிற பிள்ளை, இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கேன். கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வருகிறார். அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போயிட்டா உங்களுக்கு குழியை வெட்டினவன் நல்லா சாப்பிடுவான். உங்களுக்கு குழியை வெட்டினவன் நல்லா ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க பாருங்கள், ஸ்கூட்டி வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, பிள்ளைங்களில் பறப்பாங்க. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, சோர்ந்து போயிடாதங்க. குழியை வெட்டி ஆழமாக்குறாங்களா, நீங்கள் செபிங்க, துதி, அதே குழி அங்கே விழ போகிறாங்க. அல்லேலூயா. கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. இப்படியே மந்திராதம் பண்ணுறாங்க, அழுதுகிட்டே இருந்தான், அவன் உயர்ந்துக்கிட்டே தான் போவான். நீ எழுப்பி செபிக்கும் பொழுது எழும்பி வல்லமை தரித்துக்கொள். உன்னை உயரமான இடங்கள் வைக்க போன கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்போ பாருங்கள் செபித்தா, அபிஷேகத்தை தாங்கப்பா, என் பாவத்தை என்ன மன்னிச்சிருங்க இசப்பா. அபிஷேகம் வந்துட்டா பாருங்கள், கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. சாத்தானின் தந்திரங்களை கற்றுக் கொடுப்பார் பரிசுத்த ஆவியானவர். கவனமாக இருந்துக்கம்மா, ஜாக்கிரதையாக இருந்துக்கம்மா, ஜெபிமா, துதிமா, சோர்ந்து பேராதம்மா, யார் மேலே கசப்பு வைக்காதம்மா. கற்றுக் கொடுப்பார் பாருங்க. யார் மேலே கசப்பு வேண்டாம், வார்த்தை சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்கு தான் ஜெயம். சபலபரிக்காரமா. குழியை வெட்டி அதை ஆழமாக்கிறான். தான் வெட்ட குழியில் தானே விழுந்தான். அல்லேலூயா. இயேசுவே அப்படி வல்லமை இறங்கட்டும். இந்த காலை ஜெபத்தில் கர்த்தரின் தோட்டத்தில் இருந்து கேட்கிற பிள்ளைகளை கர்த்தரின் ஆசீர்வாதத்தோடு இந்த பிள்ளைகள் எழும்பி சொலிக்க வைங்கப்பா. பரலோகத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும். அல்லேலூயா. ரீவாக்கரவா. விருதுவாக உழைப்பதும் இல்லை, துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவரோடு கூட சன்னிதான கர்த்தர் ஆசீர்வாத சந்ததி வாசனம் சொல்லுதுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அதில் வெறுமையாக பிள்ளைகள் அனுப்பிடாதங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு அதிசயம் நடக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற இந்த குடும்பத்தில் அதிசயம் நடக்கட்டும். ஜெபாவி ஊற்றும். இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே ஒரு ஜெபாவி ஊற்றிருங்க, அபிஷேகத்தை ஊற்றிருங்க, பரிசுத்தத்தை ஊற்றிருங்க. கோபம் வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், டென்ஷன் வேண்டாம், பிரிவினை வேண்டாம். இந்த வார்த்தையை வீட்டில் சத்தம் தொனிக்கும் பொழுது பிசாசம் அலறுவானாக. குடும்பத்தில், வியாபார ஸ்தலத்தில், வருமானத்தில், வாகனத்தில் அவன் இருக்கிற எல்லா அசுத்தாயின் வல்லமைகள் வெளியேறி போவாதாக இயேசுவின் நாமத்தினால். அதில் நன்மைகள் சுதந்திரிக்க விடியாமல் தத்தளித்து கொடுக்கிறது ஆவிகள் எரிஞ்சு போகட்டும். ஷபல வரிக்கா தூரிக்கர் யார் யார் குழி வெட்ட அங்கே வெட்டு ஏசப்பா. உடைய பிள்ளை நிலை நிறுத்துவீராக. ஊழியத்தை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும்.
பிள்ளைகள் படிக்க வைங்கப்பா. பிள்ளைகள் கீழ் படியட்டும். தேவனுக்கு பிரியமான திருமணம் வேண்டாம். தேவனுக்கு பிரியமான திருமணம் வீட்டில் நடக்கட்டும். அதுதான் குடும்ப சந்தோஷம். இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். கடன் பிரச்சனை மாறட்டும் தகப்பனே. அதிசயம் காண பண்ணு. வழி திறந்து 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 கொடுங்க தகப்பனே. அக்கினி இறங்கட்டும். அக்கினி 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 சமாதானம் இறங்கட்டும் ஐயா. சமாதான பிரபு இறங்குங்க. சபை எதற்காக செபித்தால் அந்தந்த காரியத்தில் அதிசயம் நடக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்துருங்க. என்ன குழியாக இருந்தாலும் தூக்கி எடுத்துருங்கப்பா. என்ன பள்ளத்தாக்க தூக்கி எடுத்துருங்க இசப்பா. பொறாமை கொண்ட மக்கள் மத்தியில் உயர்த்தி காட்டும். பெலிஸ்தீன் ஆவி கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். சன்பல்ல தொபியாவி கட்டப்படட்டும். சவுளி ஆவி கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஷவல தர்ரக்கா தூர் பீக்கர் வல்லமை நாள் முழுது பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மேக ஸ்தம்பம் பாதுகாக்கட்டும். அக்னி ஸ்தம்பம் பாதுகாக்கட்டும். தூதர் பணி இறங்கட்டும். அக்னி முன்சன் சத்துருக்களை சுட்டு எரிக்கட்டும். உயரமான இடங்கள் நடக்க பண்ணுங்கப்பா. எந்தெந்த இடத்துல இருக்கத்தை அனுபவிச்சாங்களோ, எந்தெந்த இடத்துல விழுந்து விழுந்து எழும்புறோம், அந்தந்த இடத்த தூக்கி எடுத்து ஆசீர்வதியும். ஷபாலம் குழி வெட்டின மக்கள் வெக்க விட்டு போகட்டும். அந்த குழி ஆசீர்வாதமாய் மாறட்டும். யோசிப்புக்கு அந்த மாதிரி வெட்டின குழி ஆசீர்வாதமாய் மாறிட்டுப்பா. அன்னைக்கு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதிசயம் நடக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். கணவன் மனைவி பிரிஞ்சு போன வைக்கப்பட்ட கட்டுகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சமாதான பிரபு இறங்க பிரிவினை கட்டுகளை உடைக்கிறேன். பிள்ளை பெற்றோர் சண்டை எரிஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து நடக்க உதவி செய்யும். பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து நடக்க உதவி செய்யும். தேவோடுக்கா எழும்பும் பொழுது தடை பண்ணாதபடி நான் தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஷபல வரிக்கா தூர் வைக்கிறவா. அல்லேலூயா. நன்றிப்பா நன்றிப்பா நன்றி. அதிசயங்களை காண பண்ணுங்க. துதிக்க வைங்க, செபிக்க வைங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.